பிரைஸ்தலான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் கூட இயேசுவின் இனிய நாமத்தினாலே நன்றி வாழ்த்து தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கான செய்தியை நம்ம கொஞ்ச நேரம் தியானிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, பாத்தீங்களா, பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் நமக்கு இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், அதுல யாரும் மாறுதலும், யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. சரிங்க, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வசனம் பாருங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய தேவைகள் உண்டு, நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைகள் உண்டு. ஆனா பூமியில நம்ம நாலா திசையிலும் தேடி பார்க்கிறோம், நமக்கு அது என்ன ஆக மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. அதை நான் சொல்ல பாருங்க, நமக்கு ஒரு பரலோகம் உண்டு, நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பாருங்க. பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கு. நம்ம ஆதார் கார்டெல்லாம் அங்க இருக்கு, பரலோகத்துல இருக்கு. அப்ப இன்னைக்கு காலையில செய்தி கேட்கிற உங்களுக்கு பாருங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்க உண்டாகுதா? பரலோகத்துல உண்டாகுது, உருவாகுது. நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் காண்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு காரியத்துக்கு நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா, உங்ககிட்ட இல்லை. ஒரு வீடுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு வாகனத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு தொழிலுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு பொருளுக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா அது உங்ககிட்ட இல்லை. ஆனால் உங்ககிட்ட இருக்கிறத யார் கண்களில் பார்க்கறது? தேவன் பார்க்குறார். அது அங்கே இருக்கு. எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அழகா அங்கே சொல்லாரு பாருங்க, என்ன சொன்னாரு? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து அங்க உண்டாகுது. நீங்க ஜெபம் பண்ணும்போது அங்க அது உருவாகிறது. ஒரு குழந்தை தாயின் கருவில உருவாகிறது போல நீங்க இங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அங்க பரலோகத்துல முதல்ல அது உருவாகுது. ஒரு பெரிய ஃபேக்டரியில ஒரு கார் உருவாக்கப்படுறது போல ஆண்டவருடைய பார்வையில அது உருவாகிறது. அங்க உருவாகிறது என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, இப்போ இந்த பிரசங்கத்தை, இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் கூட நினைப்பீங்க, என்ன நினைப்பீங்கன்னா, எங்கே பாஸ்டர் இது நடக்கும், எனக்கு எங்கே நடக்கும், இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணுவோம், ஒரு சந்தேகத்தை சாத்தான் போடுவான். அந்த மாதிரி சந்தேகப்பட்ட நிறைய பேர் இந்த வேதத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க. முதல்ல யார் சந்தேகப்பட்டா அவங்க எப்படி ஆசீர்வாதம் வாங்கினான்னு பார்ப்போம். பாருங்க, இதே போல ஒரு செய்தி நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த ஆசீர்வாதமான செய்தி போல லூக்கா 1 அதிகாரத்துல 30லேருந்து 35 வரைக்கும் கனத்துக்குரிய மரியாள் அம்மாவுக்கு அங்கே கொடுக்கப்படுது. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 1:30 வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். எத்தனை விஷயங்களை சொல்றாரு பாருங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுது. ஆனா அந்த மரியாளுடைய இருதயத்துல என்ன தோன்றுது பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். உண்மைதானே, இது எப்படி ஆகும்? இப்ப காலை வேளையில உங்களுக்கு அப்படி ஒரு கொஸ்டின் தான் வரும், எப்படி இது பரலோகத்துல உண்டாகி எனக்கு எப்படி வரும்? பரலோகத்துல ஆண்டவருடைய முன்னாடி உண்டாகுதுன்னு சொல்றீங்க, அது எப்படி எனக்கு வரும், அது எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் உண்டாகிறது. ஆனா அந்த மரியாள் பெற்றுக்கொண்டாங்களா இல்லையா? பெற்றுக்கொண்டாங்கன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது அதே மாதிரி இன்னொருத்தருக்கு சந்தேகம் பாருங்க. லூக்கா 1:18 வாசிங்க. இவருக்கும் நிறைய காரியங்கள் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டது. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றார். நான் இதை எதினால் அறிவேன். அவனுக்கு டவுட்டு,
ஏன்னா 2 பேருக்கும் வயசாகி போச்சு, இது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்கு வருது? சகரியாவுக்கு வருது. இது 2ல எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த சகரியா சந்தேகப்பட்டதுக்காக அவனுடைய வாயை ஊமையாக்கிட்டாரு. ஆனா அதே போலதான் மரியாளும் சந்தேகப்பட்டாங்க, அவங்கள விட்டுட்டாரு. என்ன 2 பேருக்கும் வித்தியாசம்ன்றது எனக்கு தெரியல. அதுக்கு ஏதோ ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்குது, அதை நம்ம பின்னாடி கண்டுபிடிப்போம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இவரும் அதே சந்தேகப்பட்டாரு, அந்த மரியாள் அம்மாவும் சந்தேகப்பட்டாங்க. அவங்கள தண்டிக்கல, ஆனா இவருக்கு என்ன ஒரு சின்ன தண்டனை. யோவான் ஸ்நானகன் பிறக்கிற வரைக்கும் அவருக்கு டெம்பரவரியா என்ன வரல, வாய் வராதபடி அப்படி ஒரு தடை உருவாகி போச்சு. ஒரு சின்ன ஒரு சிச்சையை கர்த்தர் அவர் கொடுத்துட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஒரு ஊழியக்காரர், வேதத்தை அறிந்தவர், ஆண்டவருக்காக பணி செய்கிற அவரே என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்பட்டிருக்க கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு சந்தேகப்பட்டிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவருக்கு ஒரு சின்ன டெம்பரவரியா ஒரு சிச்சை. ஆனா இவங்க ஒரு விசுவாசி, அதிகமா வேதத்தை கற்று அறியாத ஒரு சகோதரி, ஒரு பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஒரு மகள். இவளை தண்டித்து விடக்கூடாது, சோறு உண்டாக்கி விடக்கூடாது, அவங்களை பயமுறுத்தி விடக்கூடாது. அதனால ஒருவேளை கிருபையாய் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், மரியாளுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் என்றைக்குமே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் செயல்படவே கூடாது என்பதை இந்த சகரியாவனுடைய காரியத்தில் நம்ம அறிந்திருக்க வேண்டும். புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த வார்த்தையை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த காலை வேளையில கேட்கிற இந்த வார்த்தையை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளணுமே தவிர, அது எப்படி ஆகும், அது எப்படி நடக்கும், இது என் வாழ்க்கையில் எப்படி வரும் அப்படிங்கிற சந்தேகங்கள், கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி நாம் நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தி ஆமேன் அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அதே போல ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்களே. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, பாருங்க, சாராள் அங்கே ஆபிரகாமும் ஆண்டவரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வருஷம் நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உன் மனைவி என்ன பண்ணியிருப்பான், ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்பான் அப்படின்னு சொன்னா இந்த அம்மாவுக்கு என்ன வருது, சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, தன் உள்ளத்திலே வெளியே கூட நகைக்கல, உள்ளத்துக்குள்ள நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். எப்படி குழந்தை பிறக்கும்? அவருக்கு 99 வயசு ஆக போகுது, எனக்கு 90 வயசு பக்கம் ஆக போகுது, இனி எங்கே குழந்தை பிறக்க போகுது, ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சான். அதுதான் என்றைக்குமே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, நகைக்க கூடாது, சிரிக்க கூடாது. ஆண்டவரால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அதை நம்ம சர்ச்சில் போட்டு வைத்திருக்கணும். தேவனால் எல்லாம் கூடும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, அவர் இல்லாததை இருக்கிற வண்ணமாய் காண்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாராளுக்கு கர்ப்பமே இல்லை, அது முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு. ஆபிரகாமுக்கு பெலன் செத்து போச்சு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில இந்த அம்மாவுக்கு கர்ப்பம் இருக்கிறதே அவர் பார்க்கிறாரு, ஆபிரகாமுக்கு பெலன் இருக்கிறதே பார்க்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அத நம்ம வாழ்க்கையில பார்க்கிறாரு. நம்ம வாழ்க்கையில அதுதான். இப்போ 3 ஏக்கர் நிலம் நமக்கு இல்லை, அது நம்மால வாங்கவும் முடியாது, அவ்வளோ விலை சேவூரில் போகுது. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது இருக்குது. நம்புறவங்க ஒரு அலையிலே சொல், அவருடைய பார்வையில் அது இருக்கு. சேவூரில் ரோட்டோரத்தில் வசதியா எங்கேயோ நமக்காக காத்து கொண்டிருக்குது. அது பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் அப்படியே அந்த மேப்பில், சேவூர் மேப்பில் ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படியே கோடு போட்டு அது உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது நம்முடைய சொந்த கண்கள் காணும்படி ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கிருபையாய் அதை காணும்படி கர்த்தர் நம்ம கிருபை செய்வார். அதுதான் நம்முடைய விசுவாசமாய் இருக்கணும். அதுதான் அங்கே யாக்கோபு சொல்றார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எங்க உண்டாகுது, பரலோகத்துல உண்டாகுது. இன்றைய செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலோ எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக பரலோகத்திலே கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க.
நீங்க உங்க பிள்ளைகளுக்காக எப்படி உருவாக்குறீங்க, அவங்களுக்காக சொத்துக்களையும் வீடுகளையும் பொருளாதாரத்தை நீங்க உருவாக்குறீங்கன்னா, பொல்லாதவர்களாக நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய தேவன் நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த. காலை எழுந்து புறப்பட்டு தேவனை ஆராதிக்க நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தீமை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல, உங்களுக்கு நன்மைவே செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். இங்க சாராள் நகைத்தாள். அப்ப ஆண்டவர் சொன்னாரு ஆபிரகாம் கிட்ட, என்ன சொன்னாரு? படிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. இப்படியே சொல்லாமா? சொல்லவே இல்லை. அவ எங்க நினைச்சான்? அதான் சொல்றான், ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனாகி நானும் அப்ப இருதயத்துல நீங்க விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணும். வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இது நடக்குமா, இது எனக்கு வருமா, இதெல்லாம் கூடுமா அப்படிலாம் நீங்க இருதயத்துல கூட நினைக்க கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார், என் குடும்பத்துக்கு செய்வார், என் தொழிலில் செய்வார், என் வருமானத்தில் செய்வார்னு சொல்லி நீங்க எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க 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 அந்த வார்த்தைகளை நம்ப 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 பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம சாரால் அம்மா தான் இதை சொன்னோம், நம்ம இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னொரு வசனம் காட்டுற பாருங்க, ஆதியாகமம் 17:17 வாசிங்களே. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து. பாத்தீங்களா? அவரு என்ன பண்றாரு? அவரும் நகைத்து இருக்காரு. அவரு இதே தான் செஞ்சிருக்கிறாரு. அவரும் நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 100 வயசாச்சு எனக்கு பிள்ளை பிறக்குமா, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று சகரியா போலதான் இவரு சொல்றாரு பாருங்க. எனக்கும் வயசாச்சு, அவங்களுக்கும் வயசாச்சு, பிள்ளை பெறுமோ என்று சொல்லி தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு அவன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். ஆனா அவனை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணல, எது சொல்ல பாருங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இங்க சகரியாவை ஒரு சிச்சை கொடுத்தாரு, மரியாதை அம்மா விட்டுட்டாரு. அங்கே சாரால ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு, ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டாரு பாருங்க. அதான் ஆண்டவர் யார் மேல் உருக்கமா இருக்கிறாரோ, யார் மேல கிருபையா இருக்கிறாரோ நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், யாருடைய பாவங்களை மன்னிக்கிறார் அவர் பிரியம், அவர் என்ன வேணாலும் அவர் செய்வார். நாம ஏன் என்னன்னால கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், ஒரே தப்பை தான் பண்றாங்க, ஆனா ஒருவரை கேட்கிறாரு, ஒருத்தரை அப்படி கிருபியா விடுகிறதே நம்ம பார்க்கிறோம். அது போலத்தான் நாம் இந்த உலகத்துல ஆண்டவர் ஏன் அவங்கள தண்டிக்கல இவங்களை தண்டிக்கலன்றெல்லாம் நம்ம அங்கலாய்ப்படக்கூடாது. ஆண்டவர் யார் வேணாலும் தண்டிப்பாரு, யார் வேணாலும் கிருபியா விட்டுருவாரு. அது அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம் என்பதை இந்த வார்த்தைகளிலே நம்ம காண முடிகிறது. புரிதண்ட ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சரி, இப்ப நமக்கு அதே போலதான் நன்மையான ஈவு, பூர்ணமான வரம் எப்படி வரும், எனக்கு எங்க வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட இந்த கால வேளையில நீங்க கடந்து வந்திருக்கலாம். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கான காரியங்களை தான் அங்கே நம்ம பார்க்கிறோம். அங்கே லூக்கா 1:30 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 30-35 வரைக்கும். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். 36 வாசிங்க. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற இல்லையே, அதுக்கு முன்னாடி தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆமென். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அங்கே மரியாள் அவர்களுடைய ஒரு கேள்விக்கான பதிலையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு பாருங்க. அவங்க கேட்டது சரியான கேள்விதான். கல்யாணமே ஆகல, எப்படி குழந்தை பிறக்கும்? உண்மைதானே? அது அதுக்கு முன்னாடியே கிடையாது, அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்காது, அது நியதி, அதுதான் இயற்கை. ஆனா இங்க தேவதூதர் என்ன சொல்றாரு, புருஷனை அறியாமலே உனக்கு குழந்தை பிறக்குன்றாரு. அதான் இது எதனால ஆகும் அப்படின்னு கேட்டது நியாயமான கேள்வி. ஆனா அதுக்கு பதில் அங்க சொல்லிட்டாரு.
உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் எப்போ நடக்கும்னா, பரிசுத்த ஆவியானவர் உன் மீது என்ன ஆகுவாரு? நிழலிடுவார். ரலிலே சொல்லுங்களேன். உங்க இந்த காலவேளையில செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த நன்மையான ஈவு, இந்த பூர்ணமான வரம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் எப்ப பாஸ்டர் வரும், எப்படி பாஸ்டர் வரும், இது எப்படி நான் உயர்த்தப்படுவேன் அப்படின்னு ஒருவேளை ஒரு கேள்வியோடு கூட இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிழலுக்குள்ள வரணும். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, என் மீது அசைவாடுங்க, என் குடும்பத்தின் மேல அசைவாடுங்க, என் தொழில் மேல அசைவாடுங்க, என் வருமானத்தின் மேல அசைவாடுங்க, எனக்கு உண்டான எல்லாவற்றின் மேல ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் கர்த்தர் அசைவாடி அற்புதங்களை செய்தாரோ அதையெல்லாம் தெரிந்தெடுத்து நீங்க சொல்லி 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 ஜெபம் பண்ணோம். ஆதி ஆமத்துல பாருங்க, ஆண்டவர் ஜலத்தின் மேல என்ன ஆனாரு? அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல ஆவியானவர் அசைவாடும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் ஆவியானவர் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஜலத்தின் மேல ஒழுங்கும் ஒழுங்கினமும் வெறுமையும் ஒழுங்கினமுமா இருந்த அந்த உலகத்தின் மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தா. அவர் எல்லாத்தையும் ஒழுங்காக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா அவர் வெளிச்சத்தை உண்டாக்குறார். ஜலமோ பூமியோ தனித்தனியா பிரியட்டும்னா அவர் அப்படியே பிரிய செய்கிறார். எல்லாம் விதைகள் எல்லாம் முளைக்க கடவுதுன்னு சொன்னா ஆவியானவர் முளைக்க செய்கிறார். எல்லாம் ஆவியானவர் தான் செய்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நன்மையான ஈவும் பூர்ணமான வரங்களோ வந்து நீங்க ஆசீர்வாதம் பெருகணும்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஆவியானவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளணும். வேலையிலே சொல்லுங்களேன். அவரோடு கூட சார்ந்து கொள்ளணும். அவரை நீங்க பற்றி கொள்ளணும். அவரிடத்துல அனுதினமும் நீங்க கேட்கணும், பிதாவே பரிசுத்த ஆவியானவர் என் மீது அசைவான பண்ணுங்கன்னு சொன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஆண்டவர் கொடுத்துருவாரு. அதான் சீக்கிரம். உங்க தொழில்ல, உங்க குடும்பத்துல, உங்க வருமானத்துல எல்லாத்துலயும் யார் மேல அசைவாடி கொண்டே இருக்கணும்? ஆண்டவர் அசைவாடி கொண்டே இருக்கணும். உன்னதமானவரின் மறைவில் நீங்க இருக்கணும். சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்க இருக்கணும். உங்க பிள்ளைங்க இருக்கணும், உங்க குடும்பம் இருக்கணும். பாருங்க, அந்த இடத்துல அற்புதம் மேல அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். ஆதியில ஆவியானவர் அசைவாடினதுனால்தான் இந்த உலகம் இவ்வளவு பெரிய அழகாய் மாற்றினார். செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாய் நிற்கும் பொழுது மோசே கையை நீட்டினார், அவ்வளவுதான். முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க ஒரு பெரும் காற்றை போல அங்க இறங்கி வந்து அவ்வளவு பெரிய கடலை அப்படியே ரெண்டா பிரிச்சார். உலகத்துல நடக்காத ஒரு அற்புதம். அதுக்கு முன்னாடியே கிடையாது, அதுக்கு பின்னாடியே கிடையாது. அவ்வளவு பெரிய கடலை அப்படி பிளக்க செய்தார் பாருங்க ஆவியானவர். ரெண்டா பிளந்து வெட்டாந்தரையில அவர்களை நடக்க செய்தான். வெட்டாந்தரை அப்படியே ட்ரை பண்ணிட்டார் தண்ணி. யார் பண்ணது? ஆவியானவர். இந்த காணி வேளையில செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள், பாடு, பிரச்சனை, முடிவே இல்லாம இருக்கிறீங்க, சோர்ந்து போகிறீங்க, ரொம்ப நாளா காத்திருக்கிறீங்க, நடக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கு கர்த்தர் மரியாளுக்கு ஒரு பதிலை கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு பதிலை கர்த்தர் தருகிறார். ஆவியானவர் உங்க மேல நிழலிடும் போது, ஆவியானவர் உங்க குடும்பத்தின் மேல அசைவாடும் போது, மரியாளின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது போல உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப வேதத்துல நீங்க கவனிங்க, எங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாடினாரோ அங்கெல்லாம் என்ன நடந்துச்சு? கட்டாயம் அற்புதம் நடந்துச்சு. ஆவியானவர் வந்து போன இடம் வேதத்தில் போய் ஆராய்ந்து பாருங்க. நமக்கு நேரம் இல்லை, அத்தனை இடத்திலும் அற்புதங்களை செய்து விட்டு கடந்து சென்றா. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்க ஆவியாவில நிரம்பி சோம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி சோம் பண்ணுங்க. தனியா இருக்கும்போது அந்நிய பாசையில நிரம்பி நீங்க சோம் பண்ணுங்க. அவரோடு கூட உறவுல இருங்க. அவர் உங்களோடு கூட உறவாட 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 உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகள் நீங்கி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். அதே போல லூக்கா 1:18-20 வரைக்கும் வாசிங்க.
அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி நோக்கி இதை நான் எதினால் அறிவேன்? இது எப்படி எனக்கு இப்படி நடக்கும்னு நான் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். மனைவி வயது சென்றவளா இருக்கிறாரே என்று அதே சந்தேகப்படுறான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, பாருங்க, அங்கே மரியாளுக்கு சொன்னது போலவே இங்க ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, தேவதூதர் அவரை நோக்கி, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். நல்ல கவனிங்க, நம்மளுக்கு எச்சரிக்கிறார். நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், சமூகத்துல நிற்கிற காபிரியேல் என்பவன். பிரதான தூதர்கள் இருக்காங்களே, அதுல ஒரு பிரதான தூதன் தான் காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். பாத்தீங்களா, உன் கூட நான் பேசுறதுக்கும் உனக்கு இந்த நற்செய்தியை நான் சொல்றதுக்கும் என்ன ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? பிரதான தூதனாகி என்னை அனுப்பி இருக்கிறாரு. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால். பாத்தீங்களா, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ என்ன பண்ணல? விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் அவருக்கு தண்டனை? பாத்தீங்களா, அவர் சொன்ன நற்செய்தியை, நல்ல அந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணல? விசுவாசிக்கல, நம்பல. ஒரு ஊழியக்காரனா இருந்து, ஆசாரியனா இருந்து, ஆண்டவருடைய ஆலயத்துல பணிவிடை செய்கிற ஒரு மனுஷனா இருந்தாலும் அவர் மேல் கர்த்தர் திட்டம் வைத்து ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக வழியை உண்டாக்கும்படி ஒரு யோவான் ஸ்நானகனை அவர் மூலமாய் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியும் அதை அவர் என்ன பண்ணலன்னா நம்பல. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள, இது எதனால் நடக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னா, நீ அந்த வார்த்தையை விசுவாசியாதபடினான். ஆனால் தான் நற்செய்தியை விசுவாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். இப்ப இந்த காலை வேளையில உங்களுக்கு வருகிற வார்த்தை என்ன வார்த்தை? நன்மையான எந்த தெய்வமும் அதை விசுவாசிக்கணும். நன்மையான எந்த தெய்வம், பூர்ணமான எந்த வரமும் உங்களுக்கு எங்க இருந்து வருதா? பரத்திலிருந்து உண்டாகி பிதாவாகிய அந்த வசனத்தை வாசிங்க. நன்மையான எந்த, நல்ல கவனிச்சுக்கோங்க. இந்த காலை வேளையில தேவ தூதர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அங்க சகரியாக்கு கொடுத்ததை அவர் புறக்கணித்தார், நம்பல, அதை விசுவாசிக்கல. ஆனா உங்களுக்கு இந்த காலவேளையில கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரலத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாத்தீங்களா, இப்ப நீங்க நம்பணும், ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு இந்த காலவேளையில இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், அதுல மாறுதலே கிடையாது, யாதொரு வேற்றுமை அதுல வேற்றுமை நிழலும் கிடையாது. அப்படின்னு என்னன்னா, இந்த நிழல் பாருங்க, காலையில ஒரு மாதிரி, மத்தியானம் ஒரு மாதிரி, சாயந்தரம் ஒரு மாதிரி மாறிட்டே இருக்கும். நாம ஒரே ஹைட்டு தான், ஆனா நிழல் மாறிட்டே இருக்கும். அது போல ஆண்டவர் உங்களுக்கு தரேன்னு சொன்னதுல மாறவே மாறாது. தரேன்னா தரதான், சொன்னா சொன்னதுதான், நடக்கும்னா நடக்குது தான். இந்த காலவெளியில வார்த்தை அப்படியே நீங்க நம்பி விசுவாசித்து நீங்க ஜெபித்தீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு நன்மையான ஈவுகள், பூர்ணமான வரங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது எத்தனை தடைகள் வரலாம், எத்தனை குறைகள் வரலாம், எத்தனையோ பேர் அதுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கலாம், மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம், விரோதமாய் குழப்ப பண்ணலாம், அதை போய் மற்றவங்க கிட்ட உங்களுக்கு வராதபடி சொல்லி கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் சொன்னது வந்தே தீரும். நம்புறவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லு, அதை அவர் சொல்றார். இந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்பாம போயிட்டார். இது எப்படி நடக்கும்னு கேட்டுட்டார். அதுக்கு அவர் எச்சரிக்கிறாரு, நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் பிரதான தேவ தூதன், உனக்கு அனுப்பப்பட்ட இந்த நற்செய்தியை வார்த்தையை நீ என்ன பண்ணல? விசுவாசிக்காம விட்டுட்டியே. அதனால தான் அவர் சொல்லிட்டாரு, குழந்தை பிறக்கிற வரைக்கும் உனக்கு என்ன வாய் பேசாம ஒரு தண்டனை கொடுத்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எதை நம்புறீங்களோ நம்பலையோ, முதல்ல உங்க கையில இருக்கிற வேத வசனத்தை அப்படியே நம்புங்க. எந்த காலத்துல இது உங்களுக்கு உதவி செய்யும், எந்த நிலைமையிலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எந்த சூழ்நிலையில உங்களுக்கு பலனை உண்டு பண்ணும், ரட்சிப்பை உண்டு பண்ணும், ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும், எல்லாவற்றிலும் இது நமக்கு பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிற தேவ ஆவினால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இது போய் தன்னுடைய வேலையை செய்யாம வெறுமனே திரும்பி வரவே வராது. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையை
நீங்களும் நானும் விசுவாசிப்போம், நாமும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். 20 வரைக்கும் படிச்சிட்டீங்களா? 20. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது பாருங்க, ஆதியாகமம் 18, 12, 13, 14 வசனத்தை வாசிங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுமானவர் பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென். பாருங்க, மனைவி என்ன பண்றா? நகைக்கிறான்னு சொல்றாரு. இவர் நகைச்சதை விட்டுட்டாரு ஆண்டவர், எனக்கு சொன்னார். சரி, ஆனா அவன் நகைத்தாலும் நகைக்காவிட்டாலும் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும்படி அங்கே சொல்லிட்டு வந்துட்டார். உற்பவித்த கால திட்டத்துல நான் வரப்போறேன், உன் மனைவியினுடைய கையில என்ன இருக்கும்? ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். ஆனா அந்த வார்த்தையை, அந்த வாக்கு தத்தத்தை அதற்கு பிறகு பாருங்க, 2 பேரும் நகைத்திருந்தாலும் இப்பொழுது தேவன் சொன்ன அந்த 2 வார்த்தை, அந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டாங்க. ஒரு அலையில சொல்லுங்களேன், அதை அப்படியே பிடித்து கொண்டாங்க. அதை பிடித்து கொண்டதுனால தான் அந்த கர்ப்பம் செத்த நிலையிலும் அந்த பெலன் இழந்த நிலைமையிலும் அந்த ஆசீர்வாதத்தை அவர்களால் அதை சுதந்திரிக்க முடிந்தது. நீங்க எபிரேயர் 12 நான் கொண்டு வரல வசனத்தை, அதுல சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். சாராள் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை எப்படி அவள் விசுவாசித்து அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த 11 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விசுவாசத்தை குறித்து நிறைய பேர் லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்ல சாராளையும் ஆண்டவர் உள்ள சேர்த்து இருப்பார் பாருங்க. எபிரேயர் 11 அவங்க பரிசுத்தவான்களை குறித்தெல்லாம், அந்த விசுவாசிகளை குறித்தெல்லாம் சொல்லிட்டு வருவார். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, பாத்தீங்களா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து, பாத்தீங்களா, அதுதான் நம்ம கையில இன்னைக்கு இந்த காலை வேளையில வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் உண்மை உள்ளவர் என்று நீங்க நினைக்கணும். நான் பிரசங்கிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரித்து பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். அவ முதல்ல சந்தேகப்பட்டது உண்மைதான், சிரிச்சது உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொன்ன பிறகு அந்த வார்த்தையை அப்படியே என்ன பண்ணிட்டாலாம்? பிடித்து கொண்டாலாம். வார்த்தை பிடித்து கொண்டு பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. கர்ப்பம் இருந்தா அது இல்லைன்னா என்ன? எங்க வீட்டுக்காருக்கு வயசா இருந்தான்னா, வயசாகாம இருந்தான்னா, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை அப்படிங்கிறத அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணுகிறான், நினைச்சிட்டே இருக்கிறான். நீங்களும் காலை வேளையில இன்று கேட்கிற இந்த செய்தியை நினைத்துட்டே இருக்கணும், நாளைக்கே மறந்துடக்கூடாது. அது நினைக்கணும், அது எண்ணிக்கொண்டே இருக்கணும். பாருங்க, அது எண்ணிக்கொண்டிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கர்ப்பம் தரிக்க பலன் அடைகிறார். இப்ப அந்த கர்ப்பம் என்ன ஆகுது? பலன் அடையுது. அதான் விசுவாசம். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பலவீனமா இருக்குதோ அதை வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு அதை நினைவு கூர்ந்து அதை தியானித்து பலனடைய செய்யணும். உங்க சரீரத்துல எதெல்லாம் பலவீனம் இருக்கும் அதை இந்த வார்த்தையை நீங்க நினைக்க நினைக்க நினைக்க, தியானிக்க 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 அது அப்படியே பலனடையும். இப்ப 90 வயசு அந்த அம்மாவுக்கு பலன் அடையுது பாருங்க. கர்ப்பம், சரீர பலவீனமா இருக்கு, ஆனா கர்ப்பப்பை மட்டும் பலன் அடையுது. கர்ப்பம் பலன் அடைந்து வயது சென்றவளா இருந்தவன் என்னத்தை பெற்றான்? பிள்ளையை பெற்றான். அப்ப கர்ப்பம் மட்டும்தான் பலன் அடைந்ததே தவிர சரீர பலன் இல்லை. வயசு அப்படியே தான், 90 வயசு தான், ஆனா குழந்தை பிறந்துச்சு. எது பிறக்க வைத்தது? ஆண்டவருடைய வாக்கு தத்தம். அதை நினைச்சான் பலன் பெற்றான். ஆபிரகாம் பாருங்க, அவரும் அதே தான் செய்தார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 ஒரு வசனத்தை வாசிங்க. அதே தான் அவரு பண்ணார். வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி. இந்த வார்த்தையை பிடிச்சிட்டாரு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை என்ன பண்ணுவேன்? தகப்பனாக்குவேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டு அவன் தான் விசுவாசித்தவருமாய், அப்படியே அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தபடியினால் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற. பாத்தீங்களா, மரித்தவர்களை உயிர்ப்பிப்பார், இல்லாதவைகளை இருக்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ
அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி முதல்ல யார் பார்க்கறது? ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ அவரோடு கூட வாழ்கிற நீங்களும் நானும் அதை என்ன பண்ணணும்? பார்க்கணும். உங்கள் வீட்டில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன்ல, திருநெல்வேலியில் அந்த காலத்தில் ஒரு பாஸ்டர் அவங்க மனைவி கிட்ட சொல்வாரா, மரியாளின் மகன் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு. என்ன சொல்லக்கூடாது? இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு வார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறா. அவர் உயிரோடு இருக்கும்போது எப்படி இல்லாம போகும்? எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணுமா. அதைத்தான் அவர் சொல்ல இருப்பாருங்க அழகா. படிங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக. ஆமென். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர்களுமாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனான. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இல்ல, தன் மனைவிக்கு கர்ப்பம் இல்லை, இவனுக்கு பலன் இல்லை, ஆனா கர்த்தருடைய கண்கள்ல ஒரு ஈசாக்கு இருக்கிறான். அதான் ரகசியம், அதான் விசுவாசம். உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை, ஆனா உங்ககிட்ட இருக்குன்றத கர்த்தர் பார்க்கிறபடினால, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடினால அதை நீங்க நினைத்து விசுவாசித்து பலன் கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவர் சொன்னது அப்படியே சும்மா நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. அதை நாம தான் பெற்றுக்கொள்ளணும். அந்த பெற்றுக்கொள்வதற்கு தான் இப்ப நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். விசுவாசம், நம்பிக்கை, ஜபம், அந்த எண்ணங்கள் இதெல்லாம் நீங்க உருவாக்கணும். உருவாக்கி சர்வ வல்லமுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். இப்ப வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி நடத்தின தேவன் என்னையும் நடத்துவா, என்னையும் உயிர்ப்பிப்பா, என்னையும் ஆசீர்வதிப்பா, என்னையும் ஐஸ்வர்யவானாக்குவா, எனக்கும் வல்லமை வரங்கள் கிருபைகளை தருவா, என்னையும் பயன்படுத்துவார் என்ற காரியங்கள் எல்லாம் நீங்க சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இவங்க சொன்ன வசனத்தை அப்படியே விட்டுறல, சாராலும் அதை உயிருள்ளவர் என்று உயிருள்ள வார்த்தையை விசுவாசித்து கர்ப்பம் தெரிக்க பலன் பெறுகிறாள். இங்க ஆபிரகாமும் அதே தான் சரியா இருப்பாருங்க. அவர் இல்லாததை இருக்கிறவனமாய் காண்கிற தேவன் என்று அதை விசுவாசித்து உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. பாத்தீங்க, இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிறான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும். அது சொன்னதுக்கு இவன் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனா ஆண்டவர் ஒரு சந்ததியே உனக்கு தரேங்கிறார். உன்னிலிருந்த ஜாதிகள் எல்லாம் பிறப்பாங்கன்றாரு. அது எப்படி பிறந்ததுன்னு அங்க சொல்றாரு பாருங்க. அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கையோடு விசுவாசிக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உங்க வாழ்க்கையிலையும் நடக்கும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதான் விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தா கையில எதுவுமே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நான் பாஸ்டர்ஸுக்கு பிரசங்கம் பண்ணும்போது அதை தான் நான் சொல்லி கொடுக்குறேன். பாஸ்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியம்னால நிறைய பணம் இருக்கணும், நல்ல பெரிய சர்ச் இருக்கணும், நல்ல மியூசிக் செட்டெல்லாம் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல பாட்டு பாட தெரியணும், நல்ல திறமை இருக்கணும், இங்கிலீஷ் பேச தெரியணும், இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் நம்ம சர்ச் வளர்த்துடலாம், சபை வளர்த்துடலாம், ஊழியம் செய்திடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் அப்படி நினைத்திருந்தால், அது உண்மையா இருந்திருந்தா 12 சீஷர்களை படித்தவங்களாம் பார்த்து நல்ல இங்கிலீஷ் பேசுகிறவங்களா கூப்பிட்டு செலக்ட் பண்ணி அவங்கள நல்லா டெவலப் பண்ணி 12 தேசத்தில் அவங்களுக்கு இடத்த வாங்கி கொடுத்து, இந்தியாவுக்கு தோமாவை கூப்பிட்டு வந்து டெல்லியில் உட்கார வச்சு ஒரு 5 ஏக்கரை 10 ஏக்கரை வாங்கி கொடுத்து ஒரு பெரிய பைபிள் காலேஜ் சர்ச்சு கட்டி கொடுத்து இங்கிருந்து நீ இந்தியாவில் ஒரு ஊழியத்தை ஸ்தாபனத்தை நீ ஆரம்பித்து இந்தியா பூரா நீ போய் என்ன பண்ணு, ஊழியங்களை நீ செய்யன்னு சொல்லி ஒரு பணத்தை ஒரு பேங்க்ல ஒரு 10 கோடியை போட்டு விட்டு ஆண்டவர் பரலோகம் போயிருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி செய்யல. பரலோகத்துக்கு அவர் புறப்பட்டு போகும்போது சும்மா டாட்டா காட்டிட்டு போனார். என்ன காட்டிட்டு போனாரு? வெறுங்கையோடு அவங்கள நிற்க வச்சுட்டு நான் எப்படி போகிறேனோ அப்படியே வருவேன்ட்டு போயிட்டார். ஒரு பைசா அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எதை கொடுத்து விட்டு போனால் 3 காரியம் அவங்களுக்கு கொடுத்தா. ஒன்று விசுவாசம், 2வது வார்த்தை, 3வது அபிஷேகம். இது 3 வச்சு நீங்கள் பொழைச்சிக்கணும். இது 3 வச்சு நீங்கள் ஊழியம் செய்யணும். இது 3ஐ வைத்து உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளை நீங்கள் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஃப்ளைட் சார்ஜ் கொடுக்கல,
கப்பல் சார்ஜ் கொடுக்கல, பிரயாண செலவுக்கு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இப்போ உலக பூரா ஊழியம் பரவிச்சா பரவில்லையா? பரவிச்சு. ஒன்னும் ஆண்டு கொடுத்துட்டு போல. ஆனா உலக பூரா ஊழிய பரவி கொண்டிருக்குது. யார் இன்றைக்கு ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், இந்த 3 விஷயத்துல தன்னை வளர்த்து கொள்ளணும். விசுவாசத்துல வளர்த்து கொள்ளணும், வேத வசனத்துல தன்னை வளர்த்து கொள்ளணும், அபிஷேகத்துல தன்னை வளர்த்து கொண்டா நன்மையான எந்த தெய்வம், பூர்ணமான எந்த வரமும் எங்கிருந்து வரும்? பூமியில வராது, பரலோகத்திலிருந்து வரும். இது பரலோகத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ளணும்னா இது 3 உனக்கு வேணும். புரியுதுன்னு ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு ஒண்ணு தரலையே நினைக்காதீங்க. 3 பொக்கிஷங்களை உன் கையில கொடுத்திருக்கிறா. சொல்லுங்க, விசுவாசம், வார்த்தை, அபிஷேகம். விசுவாசம், வார்த்தை, அபிஷேகம். இது 3 உன் கையில இருந்தா நீ உலகத்தையே சம்பாதிக்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். இதைத்தான் ஆபிரகாம் அழகா செய்து முடிக்கிறார் பாருங்க. முடிங்க. அத அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. பாத்தீங்களா? எதுல சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், ஆனா அவன் எதுல பலவீனம் இல்ல? விசுவாசத்துல பலவீனமா இருக்கல. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் 100 வயதா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருக்கிறான். நீங்க எதையே போட்டு குழப்ப கூடாது. எனக்கு அது இல்ல, வருமானம் இல்ல, பணம் இல்ல, கஷ்டம், இதையே போட்டு நினைச்சிட்டு கூடாது. இதெல்லாம் இல்லைனாலும் அதையெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய விசுவாசம் இருக்கு, வார்த்தை இருக்கு, அபிஷேகம் இருக்கு. புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நமக்கு பிசாசு முதல்ல எதை கொண்டு வரான்னா இல்லைங்கிறது தான் கொண்டு வருவான். இல்லை பாஸ்டர், அதெல்லாம் பண்ண முடியாது பாஸ்டர், அதெல்லாம் கஷ்ட பாஸ்டர், இதை தான் கொண்டு வருவான். ஆனா இங்க வேதம் என்ன சொல்றதுன்னா, ஆபிரகாம் இல்லாததை நினைக்கவே மாட்டேங்கிறான். யாராவது வந்து சொன்னா, டாக்டருங்க வந்து சொன்னா, எப்படா குழந்தை பிறகும், கர்ப்பமே இல்லை அப்படின்னா நினைக்க மாட்டேங்கிறான். அதை மைண்டுக்கே எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறான் பாருங்க. அதான் ரகசியம். அது என்னது இருந்தான், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவன் பண்ண வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்க நம்புங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். பாத்தீங்களா? இந்த வாக்குத்தத்தத்துல ஒண்ணு நீங்க அவிசுவாசமா இருக்கக்கூடாது, சந்தேகப்படவே கூடாது. புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு என்பதுல நீங்க உறுதியா இருக்கணும். அதுல அவிசுவாசம் இருக்காமல், சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. எப்படி இருக்கிறாரு? வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. அதான் நம்முடைய விசுவாசம். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். நீங்க நம்பினா, நீங்க விசுவாசித்தான். நான் சொன்ன அந்த 3ஐயும் பயன்படுத்தினா, வார்த்தை, விசுவாசம், அபிஷேகம், இது 3 மறந்துடவே கூடாது. இங்க பைபிள் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த 3 உங்களுக்கு வேணும். வார்த்தை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். இது 3 உங்ககிட்ட இருந்த போதும் உங்க பேக்கெட் காலியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை அப்படியே எல்லாவும் பரலோகத்திலேருந்து வரும். அங்க உண்டாகுதில்ல பரலோகத்துல, அங்கிருந்து அனுப்பிட்டே இருப்பார். பாப்பாரு யார் வீட்டுல அபிஷேகம் இருக்கு, யார் வீட்டுல வார்த்தை வசனம் இருக்கு, யார் வீட்டுல விசுவாசம் இருக்கு, தேவ தூதர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டே இருப்பார். அந்த கவர்மெண்ட்ல இருந்து வந்துட்டே இருக்கும். புரியுது? நம்ம மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நீ போய் கியூல நிக்க வேண்டாம். இந்த 3 உங்ககிட்ட இருந்தா போதும். தேவ தூதர்கள் உங்க வீட்டுல கியூ நிற்பாங்க, வரிசையா வந்து நிற்பாங்க. பயன்படுத்தலான்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்பதான் நம்ம சபை வளரும், உங்க குடும்பம் வளரும். பரலோகத்துல கனெக்ட் ஆகணும். நீங்க பரலோகத்துல இருக்கிற வேதம் சொல்லுகிறது, நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். என்ன பொக்கிஷசாலை? நல்ல பொக்கிஷசாலை. அதை ஆண்டு உங்களுக்கு திறக்கணும்னா இதை ஆபிரகாமை போல, சாராளை போல இந்த 3 விஷயத்தை நீங்க உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பதான் இதெல்லாம் உங்களுக்கு அந்த தரப்பாரு உங்க வீட்டுக்கு வரும். முழு நிச்சயமாய் நம்பி, முழு கொஞ்சம் நிச்சயம் இல்ல, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. ஆமென். முழு நிச்சயமா நம்பிட்டு அடுத்து என்ன பண்றான்? தேவனை ஆமென் சொல்லி 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 மகிமைப்படுத்தணும். தந்தத்திற்காய் நன்றி, வார்த்தைக்காய் நன்றி, வாக்கு தத்தத்துக்காய் நன்றி, எனக்கு நீர் செய்ய போறதுக்காக நன்றி துதித்து கொண்டே இருக்கணும். அப்பதான் அது இறங்கி வரும். தடைகள் நீங்கும், வானமண்டல பொல்லாத ஆவிங்களும் அகன்று போகும். தேவ தூதர்கள் அங்க சண்டை போட்டிருப்பாங்க உங்களை கொண்டு வர்றதுக்கு. நீங்க துதிக்க 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 அங்க யுத்தத்துல ஜெயம் எடுத்து அதை அப்படியே உங்க வீட்டை கொண்டு வந்துருவாங்க.
துதித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமே. நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எதுல வல்லவர்கள் ஆகணும்? விசுவாசம். சண்டை போடுறதுல வல்லவர்களா இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கணும். எனக்கு தராம யாருக்கு தர போறார்? எங்களை ஆசீர்வாதாம யாரை ஆசீர்வதிக்க போறா? அப்படி சொல்லணும். எனக்கு கிடைக்காம யார்? அப்படி நீங்க உங்க உரிமையா சொல்லணும். அந்த விசுவாசமான வார்த்தையை நீங்க பேசுகிறவர்களா இருக்கணும். அந்த விசுவாசி தான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது. இப்பதான் வர சொல்றாரு பாருங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதே நியதி தான், அதே சட்டத்திட்டங்கள் தான், அதே ஃபார்முலா தான் நமக்கும். ஆபிரகாம் எப்படி பெற்று கொண்டானோ அந்த நீங்க போய் வீட்டுல போய் ரோமர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க கடைசி அந்த 10 வசனத்தை வாசித்து நீங்க தியானித்து அதே மெத்தடை நீங்களும் செஞ்சீங்கன்னா ஆபிரகாமை போலவே எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இல்லையோ அதெல்லாம் கர்த்தர் திருப்பி நமக்கு தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதுதான் யோபுவும் சொல்லி முடிக்கிறாரு. முடிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க. இது 25 வரைக்கும் படிக்கணும்ல? நான் படிச்சிருங்க 25 வரைக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆமென். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாமும் உயிரோடு எழுந்த இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு நடந்தது போலவே நமக்கும் நடக்கும். ஆபிரகாமுக்கு பண்ண வாக்குத்தத்தங்களை இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். நம்புறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன இல்லைன்னு சொல்லி இந்த கால வேளையில செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வார்த்தையின் மூலமா இருக்கிறதுன்னு நம்புங்க. அல்லேலூயா. ஆமென். அதே தான் நமக்கும் ஆண்டவர் செய்வார். இப்ப அதை எப்படி நம்ம விசுவாசிக்கணும் நாங்க சொல்ற பாருங்க. யாக்கோபுல சொல்றாரு. யாக்கோபு 1:2-8 வரைக்கும் வேகமா வாசிங்க. பாஸ்டமா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. இப்ப இந்த உலகத்துல நிறைய சோதனை, கடன் வருது, வியாதி வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது. இப்பெல்லாம் வரும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்க விசுவாசத்துல ஒரு பரீட்சை அப்படின்னு ஆண்டவர் வைக்கும் போது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. நீங்க அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு வருதுன்னா உங்களுக்கு என்ன உண்டாகணும்? பொறுமை உண்டாகணும். அந்த விசுவாசம் வரும்போது சோர்ந்து போய் ஆண்டரை விட்டு ஓடி இருக்கக்கூடாது. உங்களுக்கு பொறுமையை ஆண்டவர் சில சமயம் பாஸ்டே உங்களை மிரட்டுற மாதிரிலாம் பண்ணுவாரு, உங்களை கோவெல்லாம் படுத்துவாரு. பாஸ்ட் மூலமே வரும். உடனே விட்டுட்டு ஓடிடக்கூடாது. எப்படி இருக்கணும்? சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கணும். அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அந்த விசுவாச போராட்டத்தை, அந்த பரீட்சையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்ல நீங்க அப்படி வளரும் போது தான் நீங்கள் ஒன்றுல குறைவில்லாம ஆண்டவர் நடத்துவார். விசுவாச போராட்டம், விசுவாச பரீட்சை எல்லாருக்கும் உண்டு. அந்த பரீட்சையில தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பரிபூர்ணம் அடையும்படி இந்த பரீட்சையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல பொறுமையா இருக்கணும். நீங்க அதுல சந்தோஷமா இருக்கணும். நீங்க கிரியை செய்யணும். படிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். நீங்க ஒன்றில குறைவாய் இருக்க கூடாது. பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி. பாத்தீங்களா? நிறைவான ஆசீர்வாதமுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பாத்தீங்களா? பொறுமை பூரண கிரியை செய்யணும். அப்படின்னா என்ன போராட்டம் வந்தாலும் பொறுமையா இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கணும். ஜெபம், வேத வாசிப்பு, விசுவாசம் இதெல்லாம் நீங்க விட்டுறவே கூடாது. அது என்ன போன நம்மளை எங்க கண்டுக்கிறாங்க, அந்த சர்ச்சில் நம்மளை ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களத்தான் கண்டுக்கிறாங்க, இவங்களத்தான் கண்டுக்கிற சோறு வருது பாருங்க. நமக்கு அது வரவே கூடாது. பொறுமையா தேவனுக்கும் நமக்கும் அவ்வளோதான். அதுல யாரு குறுக்கா நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கவே கூடாது. வேற எதுவுமே நம்மளை கெடுக்க கூடாது. நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்து ஆவியில வளர்ந்து கொண்டே இருக்கணும். விசுவாசத்துல, வேத வாசிப்புல ஆண்டவரோடு கூட நெருங்கி வளர்ந்து கொண்டே இருக்கணுமே தவிர வேற எந்த ஒரு இதுவும் நம்முடைய பொறுமையை இழக்க செய்து விடக்கூடாது. பொறுமையை இழக்க செய்து இந்த திட்டத்திலிருந்து நம்ம விலக்கி விடவே கூடாது. பொறுமையா காத்திருந்தா பாருங்க. 100 வருஷம் ஆபிரகாம் பொறுமையா காத்திருந்தா பாருங்க. 90 வருஷம் சாரால் காத்திருந்தா பாருங்க. ஆண்டவர் கொடுத்துட்டார்.
ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அது போல எதுலெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த சோர்வுலேருந்தெல்லாம் வெளியே வாங்க, வந்து பொறுமையா காத்திருங்க, அதுல பொறுமையா இருந்து கிரியை செய்யுங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், இப்போ அப்படிப்பட்ட ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த ஞானம் இல்லாத நீங்க ஞானத்தில் குறைவா இருந்தீங்கன்னா, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், எப்படி கொடுக்கிறாரு? யா சம்பூர்ணமா கொடுப்பார் யாவருக்கும். படிச்சவங்க, படிக்காதவங்க, பணக்காரங்க, ஏழைங்க, கேட்கிற யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சம்பூர்ணமா ஞானத்தை கொடுப்பாரு. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள். ஒருத்தரையும் உனக்கு எதுக்கு ஞானம் அப்படின்னு கேட்க மாட்டார். நம்ம அப்படியே நீ இப்ப அப்படின்னு ஆண்டர் அப்படின்னு சொல்ல மாட்டார். உனக்கு எதுக்கு ஞானம் அப்படிலாம் கேட்க மாட்டார். ஞானத்தை கேட்கிற எல்லாருக்கும் கொடுப்பார். அதான் ஞானிகளை வெக்கப்படுத்த முடியும், அஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்ற ஞானிகள் ஆக்கிடுறாரு. ஒரு அலையில சொல்லுங்க, கேட்கிற எல்லாரையும் ஞானிகளை ஆக்கி விட்டுறாரு. அதனால கேளுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பாஸ்டர் சொல்றது போல விசுவாசத்துல, வேத அறிவுல, அபிஷேகத்துல நான் நடந்து முன்னேற எனக்கு என்ன வேணும்? ஞானம், ஞானம், ஞானம். ஞானத்தை கொடுங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல். பாத்தீங்களா, விசுவாசம் என்பதுல என்ன வரக்கூடாது? ஒருபோதும் சந்தேகமே வரக்கூடாது. சந்தேகமே உங்களுக்கு வரவே கூடாது. ஒரு அலையில சொல்லுங்களேன், சந்தேகப்படாதீங்க. விசுவாசத்தோட கேட்க கடவன். ஆமா, நீங்க எது கேட்டாலும் எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேளுங்க. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். சந்தேகப்படுறவங்க கடல் அலை போல அப்படி போவாங்க வருவாங்க, போவாங்க வருவாங்க. அது ஒன்றும் சாதிக்க முடியாது. அலை போலதான் இருக்குமே தவிர அது ஒன்றும் நடக்க. ஆனா நீங்க சந்தேகப்படாம ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான். அப்படிப்பட்ட அவிசுவாசமா ஜெபிக்கிறவங்க, அவிசுவாசமா இருக்கவங்க, ஏதாவது நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நினையாதிருங்கன்ட்டாரு. ஒண்ணுமே கிடைக்காதுன்ட்டாரு. அப்ப நீங்க விசுவாசமா நீங்க ஜெபிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீங்க விசுவாசம் இல்லாம ஜெபிச்சீங்கன்னா எனக்கு ஏன் கிடைக்கலன்னா கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு யாக்கோபு. ஏதாவது நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நினையாது இருப்பாயாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய். அதான் இருமனமா இருக்கக்கூடாது. ஒரே மனமா, ஒரே ஸ்ட்ராங்கா கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டு விசுவாசத்திலும் வார்த்தையிலும் அபிஷேகத்திலும் காத்திருந்து நீங்க விசுவாசமா ஜெபம்னா கொடுத்துருவாரு. இருமனமா இருக்கக்கூடாது. அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அது கொஞ்சம், இது கொஞ்சம் குழப்படமெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு கிடைக்காது என்றார். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருப்பான். இதுதான் நம்மளுக்கு அவர் எச்சரிக்கிற வார்த்தைகள். ஆனால் இந்த விசுவாசத்தை கொண்டு வேதம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்தின் இறங்கி வருகிறது. அது யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. எதன் பேர் நம்புறீங்க? நான் வாங்கிடுவேன் ஒரு அலையிலியா சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்ம கையில எதை கொடுத்துட்டு போயிருக்காரு? 3 விஷயம் சொன்னேன். வார்த்தை, விசுவாசம், அபிஷேகம். இந்த 3 நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க என்னென்ன ஜெபம் பண்றீங்களோ, சீஷர்களை பெருக செய்த தேவன் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் உங்க தொழிலையும் பெருக செய்வார். இந்த 3 விஷயத்தை தான் கொடுத்துட்டு போயிருக்காரே தவிர ஆண்டு நமக்கு பணம் தந்துட்டு போல, பொருள் கொடுத்துட்டு போல, நமக்கு வேற பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் போட்டு போல. இதை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் இந்த 3 யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க ஆண்டு உலகத்துல அது மூலமா பணம் வரும், பொருள் வரும், விசுவாசம் வரும். அதுல எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அந்த 3 வைத்து கொண்டு நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். புரியுது? ஒரு அலையிலியா சொல்லுங்க, சத்தமர அலையிலியா சொல்லுங்க. ஆமீன். அப்படியே எழுந்து நில்லுங்க. பாஸ்டர்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று பார்த்தோம். கர்த்தர் நன்மையான ஈவுகளை நமக்கு தர வாஞ்ச உள்ளவராக இருக்கார். நமக்கு கொடுத்த சோர்ஸ் முக்கியமான பொக்கிஷம் அவருடைய வார்த்தை நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் சோர்ஸ், அதுதான் மூலப்பொருள். நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகம், இந்த 3 தான் மூலப்பொருட்கள்.
இதை வைத்து தான் நாம் அதை உற்பத்தி செய்யணும். இதை வைத்து தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த 3 இல்லைப்பா, நான் பெற்றுக்கொள்கிறேன்ப்பா. இந்த காலை வேளையில் என்னை நான் சுதந்திரிக்க அப்பா, இதை நீங்கள் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக நான் எல்லா சகல உலக நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் இதன் மூலமாய் நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. மரியாளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இருந்ததினாலே, மரியாள் மீது தேவனுடைய நிழல் பட்டதினாலே, அவருடைய அசைவாடுதல், ஆவியானுடைய அசைவாடுதல் இருந்ததினாலே தேவகுமாரனை பெற்றுக்கொண்டார். தேங்க்யூ ஜீசஸ். அநேக பெண்களுக்கு முன்பாக ஆசீர்வாதம் அல்ல மகளாயிருந்தார். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில பார்த்தோம். அவர்கள் கர்த்தரை விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி சாராள் கர்ப்பந்தளிக்க பெலன் அடைந்தாள் என்று பார்த்தோம். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நம்பி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். மரித்தோரை உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக அழைக்கிற தேவன் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். அது நிமித்தமாக விசுவாசத்தினாலே கர்த்தர் அவர்கள் அந்த காரியங்களை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டார். ஈசாக்கை சுதந்திரித்துக் கொண்டார். ஆபிரகாமுடைய சந்ததி விசுவாசத்தின் நிமித்தமாக கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார். விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதி அது, காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம் என்பது. கண்ணில் நாம் பார்க்கவே இல்லை, ஆனால் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம். தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அநேக நேரங்களில் விசுவாச சோர்வுகள் உண்டாகும், விசுவாசத்தில் தளர்ச்சிகள் உண்டாகும். பெற்றுக்கொள்ளுவோமா பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்ற தளர்ச்சிகள் உண்டாகும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா இதிலே நான் எல்லாவற்றிலும் ஆபிரகாமை போல நான் உண்மையே நம்பி கடைசி என்ன காரியமா இருக்கட்டும், குழந்தை இல்லையா, திருமணமாகலையா, வீடு இன்னும் கட்ட முடியலையா, அல்லது கடன் பாரத்தில் தவித்து கொண்டு இருக்கிறீர்களா, நான் அதை அடைப்பேன், அதை முடிப்பேன் என்ற விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை காட்ஸ் டைம், ஆண்டவருடைய நேரம் என்று ஒன்று உண்டு. அதுதான் சகரியாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தகுந்த நேரத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை சகரியா விசுவாசியாதபடியினாலே அவன் சற்று காலம் பேசாமல் ஊமையனாயிருந்தான். தகுந்த காலம் வர வரைக்கும் நீ பொறுமையாயிருங்கிற, நீ பொறுத்திருங்கிற. ஏற்ற காலத்திலே நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அந்த ஏற்ற நேரம் என்று ஒன்று உண்டு, அதுதான் கர்த்தருடைய நேரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வாக்கு பண்ணி முடிச்சிட்டார், எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்துட்டார். ஆனா நாம் இன்னும் அது விசுவாசியாம, தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை நாம் விசுவாசியாம இன்னும் அதே நிலையில இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தங்களை நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை விருத்தி அடைய செய்து எல்லா அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க கர்த்தாவே எனக்கு பெலன் தாருங்கன்னு கேளுங்க, எனக்கு பெலன் தாருங்கன்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, நன்மையான எல்லா ஈவுகளும் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்வது நம்முடைய கரத்துல தான் இருக்கு, அதை எடுத்துக்கொள்வது நம்முடைய கரத்துல தான் இருக்கு. எப்படி ஒரு தாய் சமைத்து எல்லாவற்றையும் டேபிள் மேலே வைத்து விட்டு இருக்காங்களோ, உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்பொழுது நமக்கு என்னென்ன தேவையோ அந்த உணவுகளை எடுத்து உண்கிறோமோ, அது போல தான் தேவன் எல்லாவற்றையும் நமக்காக அழகாக அடிக்க எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். குறைபாடு நம்முடைய தேவனிடத்தில் இல்லை, நம்முடைய தேவன் கொடுக்காதவர் அல்ல, எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை,
நம்முடைய ஆர்வம், நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகம், எப்படி நாம் எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதன் மீது வாஞ்சியாய் ஓடி, விசுவாசத்தோடு ஓடி, நல்ல போராட்டத்தை போராடி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. நமக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்து விட்டார். எப்படி மனுஷனை உருவாக்குவதற்கு முன்பாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டார். 6 நாட்களும் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டு வைத்தது. அவர் எதையுமே பின்பாக உருவாக்கல. ஆதாம் ஏவாள் உருவாவதற்கு முன்பாகவே அவர் உருவாக்கி வைத்திருக்கார். அருமையான தேவ ஜனமே, உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே அது ஆயத்தமா இருக்கு. ஏற்ற துணை ஏற்கனவே ஆயத்தமா இருக்கு. ஏற்ற ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே ஆயத்தமா இருக்கு. எடுத்துக்கொள்ள வேண்டியது, சுதந்திரத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வார்த்தை விசுவாசிங்க. தேவன் பேரில் விசுவாசமா இருங்க. ஜீசஸ், அபிஷேகத்தினாலே, ஆவியானுடைய நிறைவினாலே அனுதினமும் அபிஷேகிக்கப்படும். அனுதினமும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்படும். அப்பொழுதுதான் நம்ம ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. எல்லாமே பரத்திலிருந்து உண்டாகி இருக்கிறதே, ஜோதிகரின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. இன்னாருக்கு கொடுக்க வேண்டும், இன்னாருக்கு கொடுக்க கூடாது என்று தேவன் ஒரு நாள் நினைத்ததில்லை. ஒரு மாறுதல் இல்லை. எல்லாரையும் நேசிக்கிற கர்த்தர், எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிற கர்த்தர். அவர்களுடைய விசுவாசத்தின்படியே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. இதோ விசேஷமாய் உம்முடைய கரத்தில் வருகிறோம் ஐயா. நீர் கொடுத்த உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காய், வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துறோம் ஐயா. வாக்கு தத்தங்கள் ஆமேன் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த ஆண்டிலே, 26ஆம் ஆண்டிலே எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. விசுவாச கோளாறுகளை, விசுவாச தளர்வுகளை, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு ஓடி போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடி, அதன் நிமித்தம் நம்ப கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள் வெளியேறட்டும், வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து, விசுவாசம் வைத்து, எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் சபையாருக்கும் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ எல்லா தேவையிலையும் கர்த்தர் நீர் சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. அந்த குறித்த நேரத்துக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க, எங்கள் விசுவாசத்தை தளர்ந்து விடாதபடி, கீழே விழுந்து விடாதபடி, மடிந்து விடாதபடி, விசுவாசத்தில் நிலைத்திருக்க பொறுமையோடு நாங்கள் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. கொடுப்பேன் என்று சொன்னவர் நீர் கொடுப்பீர் ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவர் பலவீனத்தோடு, வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே பலவீனத்தை நீக்கி பரிபூர்ண சுகம் கொடுத்து அனுப்ப வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஐயா. பலவீனத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இருக்கிற பலவீனங்கள் ஓடி போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். பலவீனத்தை படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் பெற்று சுகித்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. என்னென்ன ஆண்டவரே வாஞ்சைகள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி அனுப்புவீராக. காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தலும். இதோ கர்த்தாவே, செய்தி கொடுத்த உம்முடைய தாசனை அநேக லட்சம் கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.